நம்ம ஹீரோ ஒரு பஸ் பிடிக்க லேட்டாக போகிறான். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களும் பஸ் டிரைவரும் லேட்டாக வந்ததுனால திட்டுறாங்க. லேட்டாக வந்ததுனால ஆஃபீஸ் சைடும் திட்டுறாங்க. இப்படியெல்லாம் பஸ் டிரைவர்கிட்டையும் திட்டு வாங்கி, பஸ்ஸில் ட்ராவல் ஆகிறவங்க கூடயும் திட்டு வாங்கி, ஆஃபீஸில் ஹெட்டு கிட்ட திட்டு வாங்கி, இதெல்லாம் எதுக்காக பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் ஒரு பொண்ணுக்காக தான். அந்த பொண்ணு டைமுக்கு போனால் தான் பார்க்க முடியுன்ட்டு டெய்லியும் திட்டு வாங்கி நான் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறான். ஆனால் அந்த பொண்ணு ஹீரோ இருக்கிற சைடு தலையை கூட திருப்பாது. ஆனால் அதை நம்ம ஹீரோ ஒரு விஷயமாவே கண்டுக்க மாட்டான். அவள் என்ன பார்க்கலாம் போது, நான் அவளை பார்த்தா போதுன்ட்டு ஹீரோ டெய்லியும் லேட்டாக போவான் ஆஃபீஸ்க்கு. அதனால திட்டும் வாங்க செய்வான். ஒரு நாள் ஹீரோக்கு ஒரு பர்ஃப்யூம் கிடைக்குது. வாசனை நல்லா இருக்கேன்னு அதை போட்டுட்டும் போகிறான். அதுக்கப்புறம் பொண்ணுங்களும் ஹீரோ பின்னாடியே சுற்றிட்டு வராங்க. லேட்டாக போனால் யாரும் திட்டவும் மாட்டேங்கிறாங்க. அது கூட பரவாயில்ல, ஹீரோவோட ஆள் ஹீரோவை திரும்பியும் பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்ஃப்யூம்னால ஹீரோவை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்றா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நிறைய இடத்துல மீட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒருத்தர் ரொம்பவும் விரும்பவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் கூட பழக ஆரம்பிச்சதுலேருந்தே ஹீரோ பர்ஃப்யூம் போடுறதே விட்டுறான். ஆனால் ஹீரோவோட கில்ட்டி ஃபீலிங்னால ஒரு ஃபர்ஸ்ட் லவ் ஒரு பர்ஃப்யூம் மூலமாக வரக்கூடாதுன்ட்டு ஹீரோயின் கிட்ட இதை சொல்லி ஆகணும்னு நினைக்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹீரோயினுக்கு தெரிய வந்துடுது, நான் உன் மேலே வச்சது உண்மையான காதல் இல்லை, ஒரு பர்ஃப்யூம் மூலமாக தான் அந்த காதலே வந்துச்சு, நீ என்னை ஏமாத்திட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களே இல்லையான்னு சொல்கிற கதை தான் லவ் மை சென்ட். உங்களுக்கு கொரியன் மூவி பிடிக்குன்னா கண்டிப்பாக இதை பாருங்க. இந்த படம் 2023 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட லென்த் என்னன்னா 1 மணி நேரம் 48 நிமிஷம். தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. இந்த படம் சூப்பராகவே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.